தினம் மே தினம். உலகெங்கும் உழைக்கும் மக்களின் உரிமை தினமாக கொண்டாடப்பட்டது. இந்த தினத்தில் பெண்களின் பங்கு என்ன, பெண்கள் பெற்ற உரிமைகள் என்ன என்பது குறித்து மே தினமும் பெண்கள் உரிமையும் என்ற தலைப்பில் இம்மாத நமது மண்வாசம் இதழில் கட்டுரை எழுதியுள்ளார் சிறந்த தொழிற்சங்கவாதியும் தமிழ்நாடு AITUCயின் செயலாளருமான திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்தியாவில் முதல் முறையாக 1923ஆம் ஆண்டு சென்னை திருவல்லிக்கேணி மற்றும் துறைமுக கடற்கரைகளில் தோழர் சிங்காரவேலர் செங்கொடி ஏற்றி மே தினத்தை கொண்டாடினார். 1936 ஜூலை 30ஆம் தேதி 8 மணி நேர வேலையை கோரி போராடியதால் புதுச்சேரியில் 12 தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தோழர் வா சுப்பையா தலைமையில் நடந்த போராட்டத்தின் விளைவாக ஆசியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை அமலானது என வரலாற்று செய்திகளை பதிவு செய்துள்ள திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்தியாவில் 1885 மார்ச் 25ஆம் தேதியன்று பம்பாய் ஜேக்கப் மில் வளாகத்தில் நடைபெற்ற பெண் தொழிலாளர்களின் கூட்டம்தான் 8 மணி நேர வேலை நாள், வாரம் ஒரு நாள் ஊதியத்துடன் விடுமுறை, சம வேலைக்கு சம ஊதியம் என்று முதலாக முழங்கியது. சிங்காரவேலர் 1923இல் மே தின கூட்டத்தில் பெண்களுக்கு 6 மணி நேர வேலை என்று கோரினார் என்கின்றார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்தியாவில் இன்றைக்கு பெண் தொழிலாளர்களில் 91% பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக உள்ளனர். மொத்த அமைப்பு சாரா தொழிலாளர்களில் 23%, அதாவது 9.6 கோடி பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். 2021இல் வெளிவந்த உலக சமத்துவமின்மை அறிக்கை இந்தியாவில் ஆண் பெண் ஊதிய வேறுபாட்டை படம் பிடிக்கிறது. உலகம் முழுவதும் 10 முதல் 45% வரை நாட்டுக்கு நாடு ஊதிய பங்கு விகிதம் வேறுபடுகிறது. இந்தியாவில் ஆண் தொழிலாளர்களின் பங்கு 82%ஆகவும் பெண் தொழிலாளர்களின் பங்கு 18%ஆகவும் உள்ளது என பல விஷயங்களை பட்டியலிடுகிறார் அவர். நமது மண்வாசத்தில் அவர் எழுதியுள்ள கட்டுரை பெண்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டிய கட்டுரை. ஒரு நூலினை படித்து பெறும் விஷயங்களை ஒரு கட்டுரையிலேயே தந்திருக்கிறார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். படிக்க ஆவலாக உள்ளதா? இப்போது விற்பனையில் உள்ள நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.